Good morning students. Previous class la nama heart பத்தி பார்த்தோம். Functions பார்த்தோம். Today we are going to see blood vessels. Blood vessels consist of arteries, veins and capillaries. Arteries carry oxygenated blood. Expect pulmonary artery which carries deoxygenated blood from the heart. And veins carries deoxygenated blood. ஸோ blood vessels அப்படின்றது எதை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம்னா ஏட்ரிஸ் வெயின்ஸ் அண்ட் கேப்லெட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது பிளட் வெசல்ஸும் போது நம்ம பாடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் டிஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் ஹார்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இதில் ஏட்ரியேஸ் அப்படின்றது என்ன பண்ணால் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் அதாவது பியூர் பிளட்டை கொண்டு வருது. அண்ட் வெயின்ஸ் கேரி டிஆக்சிஜனேட்டட் பிளட். And capillaries are thin blood vessels which connect the arteries and veins. ஸோ capillaries அப்படி என்ன செய்யுது அப்படின்னா ஏட்ரியஸையும் வெயின்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை தான் பண்ணுது. They help in exchange of materials between circulatory system and blood tissues. ஸோ எக்ஸ்சேஞ்ச் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் மீன்ஸ் நம்ம பார்த்தது தான் ஹார்ட் அப்படின்றது. ஸோ இங்கேருந்து நம்ம ஆக்சிஜனேஷன் பிளட்டை வந்து டிஷ்யூஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் அண்ட் டிஷ்யூஸ்லேருந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வரதுக்கும் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அதாவது கேபிலரிஸ் யூஸ் ஆகுது. அண்ட் blood transports nutrients, oxygen, wastes and hormones. ஸோ பிளட் எதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நியூட்ரியன், ஆக்சிஜன், அப்புறம் வேஸ்ட்ஸ் நம்ம உடம்புல வேஸ்டான பார்ட்டிகல்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணல, அதுவும் வந்து பிளட் வந்து செய்யுது. அண்ட் ஹார்மோன்ஸ். இந்த வால்யூம் ஆஃப் பிளட் இன் ஹியூமன் அடல்ட் 4 to 5 லிட்டர். ஸோ நம்ம ஹியூமன் அடல்ட்னால் நம்ம கிட்டத்தட்ட நம்ம உங்கள் அப்பா அம்மா வயசு அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ உடம்புல பிளட் இருக்கும்னா 4 to 5 லிட்டர்ஸ், மேக்ஸிமம் 5 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். இட் ரெகுலேட்ஸ் வாட்டர் லெவல் அண்ட் பாடி டெம்பரேச்சர். ஸோ இந்த பிளட் தான் என்ன செய்யுது, நம்ம உடம்போட வாட்டர் லெவலையும் டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணுது. பிளட் இஸ் பம்ப்டு த்ரூ அவுட் த பாடி பை த ஹார்ட். ஸோ அந்த பிளட் எங்கே இருந்ததுன்னா நம்ம உடம்புல ஹார்ட்டில் இருந்தால் நம்ம பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இட் டேக்ஸ் ஆக்சிஜன் டு த டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ், ஃபைனலி ரீச் த லங்ஸ் டு டேக் ஆக்சிஜன் அகைன். ஸோ என்ன செய்யுதுன்னா நம்ம ஆக்சிஜனை நம்ம ஹார்ட்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு டிஷ்யூஸ் நம்ம உடலுக்கு எல்லா செல்ஸுக்கும் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன செய்யுது, திருப்பியும் டிஆக்சிஜனேட் பிளட்டை போய் விட்டுட்டு மறுபடியும் நல்லா ஆக்சிஜனை எடுக்கிறதுக்காக லங்ஸுக்கு போகுது. ஸோ இந்த ஒர்க்கை தான் பிளட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் we are going to see excretory system. So excretory system removes the waste products from the body. It also regulates water and electrolyte balance. So அந்த சிஸ்டம் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா excretory வேஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பாடியில் என்ன இருக்கோ அதை ரிமூவ் பண்ணுற ஒர்க்கை தான் பண்ணுது. ஸோ இது எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்குன்னா வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். நம்ம உடம்புல வந்து ஒரு பர்டிகுலர் நம்ம நம்ம தண்ணி குடித்தா மட்டும்தான் நம்மளால் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியலனா நமக்கு மாதிரி டயர்டாக இருக்கும், மயக்க வர மாதிரி இருக்கும்ல. ஸோ வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதும் எலக்ட்ரோலைட் அப்படின்றது நம்ம வந்து சாப்பிடுவோம். சில உப்பு இல்லைன்னா நம்மளால் சாப்பிட முடியுமா? ஸோ உப்பு இல்லைன்னா டேஸ்ட் தெரியுது, காரமாக இருந்தாலும் டேஸ்ட் தெரியுதுல்ல. ஸோ இந்த மாதிரி அது வந்து நமக்கு வெளியில் பார்க்கும்போது அப்படி இருக்கும், பட் அது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது எலக்ட்ரோலைட் கண்டிஷன்ஸுக்கு தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே இது பேலன்ஸ் பண்ணுது. எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்ஸ் ஃபாலோயிங் kidneys, lungs, liver, skin and skin together functions as excretory organs. ஸோ எதை பேஸ் பண்ணியிருக்கு, கிட்னி, லங்ஸ், ரிவர் அண்ட் ஸ்கின் டுகெதர். ஸோ இதை நம்ம பார்க்க போகிறது கிட்னிஸ் urinary bladder. ஸோ the kidney filter the blood to remove waste and produce urine. ஸோ கிட்னி என்ன ஒர்க் பண்ணுதுன்னா பிளட்டை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணுது, யூரினை ரிமூவ் பண்ணுது. The kidney are a pair of dark red bean shaped organ placed behind the abdomen on either side of the vertebral column. ஸோ இந்த கிட்னி எப்படி இருக்குன்னா ஒரு டார்க் ரெட் கலரில் 2 பீன் பார்த்துருக்கீங்க. பீன் அப்படின்றது பீன்ஸ் மாதிரி அப்படின்ற ஒரு ஷேப். இது இப்படி தானே நீங்கள் பீன்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி 2 ஷேப்பில் இருக்குது. நமக்கு பின்னாடி நமக்கு முதுகில் இருக்குது, அதாவது இடுப்பு கிட்ட முதுகு தண்டில் கீழே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ வேர்டிபிரல் காலத்தில் தான் இருக்குது. இந்த ஆவரேஜ் அடல்ட் கிட்னி மெஷர்ஸ் அபவுட் 12 சென்டிமீட்டர். ஸோ அது மேக்ஸிமம் பெரியவங்களுக்கு அந்த கிட்னியோட அளவு எப்படி இருக்கும்னா 12 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்குது, 6 சென்டிமீட்டர் வித் அப்படின்னா அகலம் சொல்லுவாங்க, 3 சென்டிமீட்டர் திக்னஸ். ஸோ அந்தளவுக்கு திக்னஸாகவும் இருக்குது. ரைட் கிட்னி ஸ்லைட்லி லோயர் தென் த லெஃப்ட் கிட்னி. ஸோ ரைட் கிட்னி எப்படி இருக்கும்னா ஒரு லெஃப்ட் கிட்னியோட லேஸாக சின்னதாக இருக்குது. அந்த பிக்சரை பாருங்களேன், இப்போ லெஃப்ட் கிட்னிக்கும் ரைட் கிட்னிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா?
ஈச் கிட்னி இஸ் கன்வெர்டட் பை அ ஃபேப்ரஸ் மெம்பரைன் கால்டு கேப்சூல். ஸோ 2 கிட்னி எப்படி இருக்குது, ஒரு மாதிரி மெம்பரைனால் ஆக்குப்பை ஆகிருக்கு. இதை கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The kidneys are made up of million of excretory units called nephrons. ஸோ excretories அப்படின்றது வேஸ்ட் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணக்கூடியது. அது நம்ம கிட்னியில் எந்த அளவுக்கு இருக்குன்னா மில்லியன்ஸ் அளவுக்கு இருக்குது. அதோட பேர் நெஃப்ரான்ஸ், which are the structural and functional units of kidney. ஸோ இதுதான் நம்மளோட கிட்னி ஒர்க் பண்ணக்கூடிய காரணமே இந்த நெஃப்ரான்ஸ் தான். அந்த நெஃப்ரான்ஸ் தான் நம்ம கிட்னி ஒர்க் பண்ண வைக்கிது. ஸோ அடுத்தது யூரிட்டர்ஸ். யூரிட்டர்ஸ் எங்கே இருக்குது, நம்ம கிட்னிலேருந்து ஒரு ஓப்பன் ஒரு லைன் மாதிரி வருது பார்த்தீங்களா, பைப் மாதிரி, இதுதான் யூரிட்டர்ஸ். ஸோ இந்த 2 கிட்னியில் இருக்க வேஸ்ட் ப்ராடக்டை இந்த யூரினரி பிளேடருக்கு கொண்டு வரும். ஸோ two ureters connect the kidney with the urinary bladder. Urine formed from and each kidney reaches urinary bladder through ureters. ஸோ இந்த 2 கிட்னியும் என்ன செய்யுது, பிளட்டை வந்து வாங்கிக்கிட்டு இந்த 2 பைப் மூலயமா ஒரு பைப்பில் பிளட்டை வாங்கிட்டு அதில் இருக்க பிளட்டில் இருக்க வேஸ்ட்டு ப்ராடக்ட் எல்லாத்தையும் என்ன செய்யுது, இந்த யூரிட்டர்ஸ் மூலயமா யூரினரி பிளட்டருக்கு சென்ட் பண்ணும். நார்மல் பிளட்டை சென்ட் பண்ணிடும். ஸோ அடுத்து பார்க்க போகிறது யூரினரி பிளேடர். இட் இஸ் சாக் லைக் அப்படின்றது ஒரு திசுன்றது அதுவும் ஒரு மாதிரியான உங்களுக்கு பேக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பேக்கோட இது வந்து என்ன இப்படி இருக்குது, ஸ்கின் தசையால் இருக்கிற பேகு மாதிரி. இன் ஷேப் இட்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் யூரின். ஸோ இது வந்து யூரினை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஆர்கன். யூரின் என்டரிங் த யூரினரி பிளேடர் ஃப்ரம் த யூரிட்டர்ஸ் slowly fill the hollow space inside the bladder. Urine is expelled from the body through the urethra. ஸோ என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்ட் ப்ராடக்டை இந்த யூரிட்டர் கொண்டு வந்து இந்த யூரினரி பிளாடரில் சேர்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஃபில் ஆனோடனே நம்ம யூரித்தரா மூலமாக அது என்ன செய்யுது, வேஸ்ட் ப்ராடக்ட்டு நம்ம பாடியிலேருந்து யூரின் மூலயமா ரிமூவ் ஆகுது. ஸோ பிளட்டை வந்து ஃபஸ்ட்டு இந்த கிட்னிக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த நெஃப்ரான்ஸ் என்ன செய்யுது, அதில் இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணி இந்த யூரிட்டர்ஸ் மூலயமா யூரினரி பிளேடருக்கு சென்ட் பண்ணுது. இந்த யூரினரி பிளேடர் ஃபில் ஆன உடனே நம்ம பாடியில் இருக்கிற அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்டை யூரின் மூலயமா பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் யூ சி நெக்ஸ்ட் டாபிக். தேங்க்யூ.